இறைவனை ஏற்றுக்கொள்வது என்பது அவரை சோதித்து பார்க்கறது, கேள்வி கேட்டு ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணுறது, இதையெல்லாம் ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் நிறைய செய்ய வேண்டும். ஏற்றுவிட்டவர் இடத்துல ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணுறதனுடைய விளைவு பெரியாருடைய இயக்கத்திலேயே அது தடுக்கப்பட்டிருந்தது என்பதை அந்த இயக்கத்தில் நெடுங்காலம் இருந்தவன் ஒரு பிரச்சாரகன் என்ற முறையில் நான் அறிவேன். அங்கேயே கூட வெளியே இருக்கிற வரைக்கும் 1008 விமர்சனம் பண்ணுங்கன்னாரு பெரியார். மகனை உள்ள வந்துட்டா பொத்திக்கிட்டு உட்கார்ந்து, அதுக்கப்புறம் அதுவா இதுவான்னு கேள்வி எல்லாம் கேட்காதே. ஏன்னா எந்த ஒரு இயக்கமும் சீராக இயங்க வேண்டும் என்றால், உண்மையை நோக்கி பயணிக்க வேண்டும் என்றால், அங்கே நம்முடைய அறிவின் அளவு நமக்கு புரிய வேண்டும். எங்க ஊர்ல எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பர ஐயர்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு பேரே எல்லாம் தெரிஞ்சவர் தான். ஆனா எந்த அளவுக்கு அவருக்கு தெரியும்னு அவருக்கும் தெரியாது, எங்களுக்கும் தெரியாது. எங்க ஊர்ல பனைமரம் கிடையாது. வெளியூர்ல எங்கேயோ பனம்பழம் சாப்பிட்டவன் சும்மா இல்லாம எங்க ஊர் பக்கமா வரும்போது அந்த வயக்காட்டில் பனம்பழத்தை சப்பி நல்லா கொட்டையை போட்டு போயிட்டான். இவன் போயிட்ட பிறகு எங்க ஊர்க்காரங்கெல்லாம் போய் பார்த்து, ஏன்னா இது வரைக்கும் பனைமரமே இல்லாத ஊர், பனம்பழத்தை பனங்கொட்டையை யாரும் பார்த்ததில்லை. 4 பேர் பார்த்து என்னவோ ஏதோன்னு தெரியாம பயந்து போய் டர்க்கி டவல்ல அப்படி கப்புன்னு பிடிச்சி வாரிக்கிட்டு எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பையன் வாசல்ல கொண்டாந்து போட்டானுங்க. போட்டு இது என்ன பூச்சின்னு தெரியல, எந்த பக்கம் திருப்பி கடிக்குமோ தெரியல, இது என்ன அதுன்னு கேட்டாங்க. ஏண்டா இது கூட தெரியலையா உங்களுக்கு, பொச்சு பொச்சா இருக்குது இல்ல கரடி முட்டைன்னாராம். எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரையர். இது பரவாயில்ல. 2-3 மாசம் கழிச்சு ஒரு யானை போச்சு. பணம் பழத்துக்கே இவ்வளவு பயந்தவனுங்க, யானை போனா எப்படி பயந்துருப்பான். அலறி அடிச்சுக்கிட்டு என்னமோ போகுது, என்னன்னு தெரியலன்னு கேட்டதுக்கு அவர் சொன்னாராம், இருட்டு எப்படிரா இருக்குது, கருப்பாகுது, பகல் எப்படிரா இருக்குது, வெள்ளையா விடிஞ்சு இருக்குது. அதான்டா விடிஞ்சது போக மிச்சம் இருட்டு நண்டு போகுதுறான்னாராம் யானைய. அவருக்கும் தெரியாது. இந்த தெரியாதவன் தெரியாததை பற்றி தெரிந்தது போல் விளக்குவதுதான் ஆர்கியூமெண்ட். இறைவனை ஏற்றுக்கொள்வது என்பதோ, அதற்கு முன்னால் நான் நாத்திகனாய் இருந்தது என்பதோ, அதற்கு இடையிலே பௌத்தனாய் இருந்தேன் என்பதோ நிறைய விமர்சிக்கப்பட்டு விட்டது தமிழ்நாட்டில். தமிழ்நாடே பரபரப்படைஞ்சு விட்டது. உலகமெல்லாம் பெரிய அளவிலே இது பரபரப்படைஞ்சு விட்டது. எந்த அளவுக்கு என்றால், மக்காவிலே மதமாற்றம், சென்னை விமான நிலையத்தில் மரணம், 8ஆம் தேதி காலையில் 17ஆம் தேதி காலையில் 8 மணிக்கு இவருக்கு இங்கே தான் தண்டனை கொடுக்க போகிறோம்னு போஸ்டரெல்லாம் அடித்து விட்டுனாங்க. கண்டபடி பேசினாங்க. நண்பர்கள் சொந்தக்காரர்கள் யாருமே என்னோடு தொடர்பு கொள்வதில்லை. இந்த அளவிற்கு இவ்வளவு பெரிய பரபரப்பு ஏண்டா வந்ததுன்னு கேட்டால், ஒரு சாதாரண அளவிலே என்னை யாரும் பார்க்கவில்லை. நான் என்னமோ பெரிய வீராதி வீரன் வீரபத்திரம் பேரன் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் உண்மையில் நான் யார் என்பதை எல்லா சகோதரர்களுக்கும் சொல்லுகிறேன். நான் அறிவை பெற்றவன், ஆற்றல் உடையவன், தெளிவை பெற்றவன், தேர்ச்சி உடையவன், பெரிய பேச்சாளன், பெரிய விஞ்ஞானி என்று எல்லாம் புகழ் இருந்தாலும் எனக்கு ஒரு பெரிய மனக்குறை இருந்தது. நான் சரியாகத்தான் பயணித்துக் கொண்டிருக்கின்றேனா என்று எனக்கு ஆணவம் இருந்தது. அது எந்த அளவுக்கு இருந்தது என்று என்னோடு பழகிய நண்பர்களுக்கு தெரியும். எது பண்ணாலும் குறை கண்டுபிடிக்கிறதே வேலை எனக்கு. ஏன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி வாத்தியார் தொழில் வேற. 40 வருஷம் பேராசிரியர், மனோதத்துவ பேராசிரியர். மனங்களில் ஏற்படுகிற சிதைவுகள், சிக்கல்களுக்கு உலகமெல்லாம் தீர்வு செய்கிற, மருத்துவம் பார்க்கிற மருத்துவனாய் அண்மையிலே கூட நியூயார்க் நகரத்தில் எனக்கு சைக்கோமெட்ரிக் அவார்டு என்று நோபல் பரிசு போல புகழப்படுகிற எங்கள் துறை அவார்டு ஒன்று தந்தார்கள். 1000 பேருக்கு மேலே தற்கொலையிலிருந்தே காப்பாற்றி இருக்கிறேன் என்று. இப்படி உலகமெல்லாம் புகழ் பெற்றிருக்கிறேன். கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தில் லாஸ் ஏஞ்சல்ஸில் நான் பேராசிரியனாக இருக்கிறேன். பச்சையப்பன் கல்லூரியில் இங்கே மனோதத்துவ பேராசிரியராய் 40 வருஷம் இருந்திருக்கிறேன். இந்த பேராசிரியராய் இருந்ததனுடைய விளைவு என்னன்னு கேட்டீங்கன்னா,
ஆசிரியர் வேலை தானே. 40 பேர் நான் சொல்கிறத கிளாஸில் கவனிக்கணும்னு நான் பாடம் நடத்திக்கிட்டு இருந்தா 39 பேர் என்ன கவனிப்பான், ஒருத்தன் கவனிக்க மாட்டான், அவனை நான் கவனிச்சுட்டு இருப்பேன். புரியுதில்லை உங்களுக்கு? ஒரு பக்கம் நிறைய ஏதாவது எழுதியிருந்தான்னா என்ன தப்பு எழுதியிருக்கிறான்னு தான் பார்ப்பேன். வாழ்க்கையிலேயே நான் அப்படித்தான் வளர்ந்து விட்டேன். ஆணவம் அதிகம் இருந்தது, எனக்கு அறிவு அதிகம் என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன். கொஞ்சம் இந்த சினிமாவிலெல்லாம் நடித்து புகழ் வந்தபோது எனக்கு புகழ் அதிகம் என்ற ஆணவம் இருந்தது. பேச்சாளனாக இருக்கும் பொழுது தமிழ்நாடு முழுக்க எல்லோரும் என்னை பாராட்டி கைதட்டி புகழும் பொழுதெல்லாம் எனக்கு ஆணவம் வந்தது. மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், புகழ் எனக்கு போதை தந்தது. பேச்சாளன் என்கிற ஆணவம் இருந்தது. அறிவு பெற்றவன், விஞ்ஞானம் கற்றவன் என்று புகழப்படும் பொழுதெல்லாம் எனக்கு ஆணவம் வந்தது. நான் எதை பேசினாலும் மக்களை ஏற்கச் செய்துவிட முடியும் என்ற திமிர் எனக்குள்ளே இருந்தது. இவ்வளவும் இருந்த நான் சினிமாவில் நடித்த போது முதல் படத்திலேயே தேசிய விருது பெற்றேன். உங்களில் சிலர் அறிந்திருப்பீர்கள். சினிமாவில் நடிக்கிறவங்க அந்த காலத்தில், பாகவதர் காலத்திலிருந்து கமலஹாசன் காலம் வரைக்கும் முதல் படத்தில் நடித்த யாரும் தேசிய விருது வாங்கலை. இது வேற எனக்கு ஆணவத்தையும் திமிரையும் அதிகமாக்கி விட்டது. பணமும் சம்பாதித்தேன். ஓரளவுக்கு பேர் சொன்னால் தெரிகிற அளவுக்கு பணம் சம்பாதித்து வைத்திருக்கிறேன். எல்லாமா சேர்ந்து என்ன பண்ணுச்சுன்னா நிறைய உதவிகளும் செய்திருக்கிறேன். பஞ்சையப்பன் கல்லூரியில் ஏழை மாணவர்களுக்கு எந்த கல்லூரியில் நான் படிக்கும் பொழுது கஷ்டப்பட்டு படித்தேனோ அந்த கல்லூரியில் 200 மாணவர்களை படிக்க வைத்திருக்கிறேன். இப்படி எல்லாம் செய்து இந்த மகுடங்கள் ஏற ஏற, கவசங்கள் ஏற ஏற நான் தான் எல்லாங்கிற மாதிரி ஒரு ஆணவம் வந்து விட்டது. அது இப்பொழுது ஒரு துளி கூட இல்லாமல் துடைத்து எரியப்பட்டவனாய் இறை அச்சத்தோடு உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறார். இவ்வளவுதான் மாற்றம், வேற எதுவும் இல்லை. நான் அறிவுடையவன், ஆற்றலுடையவன், தெளிவுடையவன், தேர்ச்சி உடையவன், உழைப்புடையவன், ஊக்கமுடையவன், முயற்சி உடையவன், பெருமுயற்சி எடுத்து முன்னுக்கு வந்தவன், எந்த துறையிலேயும் என்னை யாராலும் வெல்ல முடியாது என்று நான் நினைத்துக் கொண்டிருந்த அந்த ஆணவம் சிறகு பீய்ந்து போவது போலே ஒவ்வொன்றாய் உதிர்ந்து போய் இப்பொழுது உண்மை மனிதனாய் நின்று கொண்டிருக்கிறேன். இறையச்சத்தோடு நின்று கொண்டிருக்கிறேன். இறைவனுக்கு அஞ்சுவதற்கு முன்னால் லியாகத்துக்கு, அவருக்கு சௌகத் அலிக்கு கூட பயப்படுவேன். கூப்பிட்டு பேசினாருன்னா, ஏதாவது பண்ணிட்டாருன்னா ஒரு எட்டத்தில் நின்னே பேசுவேன். எல்லாவற்றுக்கும் பயப்படுவேன். உண்மையை சொல்லுகிறேன். டீ வாங்கி கொடுத்தா கூட இப்படி அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஏன்னா யாராவது எதிரி ஏதாவது பண்ணிட்டான்னா. இவ்வளவு பயம் இருந்தது. இன்றைக்கு இறை அச்சம் வந்துவிட்ட பிறகு வேறு எதற்கும் அஞ்சுவதில்லை என்ற நிலை நான் அடைந்திருக்கிறேன். இதுதான் உணர்வு. இறைவன் முடிவு செய்தால்தான், வேறு எதுவும் ஆக போவதில்லை. ஆக அருமையான தலைப்பு தந்திருக்கிறார், பற்றி கொள்ளுவோம் வெற்றி அடைவோம் என்று. எதை பற்றி கொள்ளுவது? இறைவன் 3 செயல்களை செய்திருக்கிறான். ஒன்று, இந்த உலகத்தை காத்து விடுவது, மனித குலத்தை காப்பாற்றி விடுவது என்பதற்கு காலகாலமாய் முயற்சித்து வருகிறான். இன்னைக்கு நேற்றில்லை. ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் தனித்தனியாய் இறைவன் நபிமார்களை அனுப்பி வைக்கிறான். அவர்களிடத்திலே வேதங்களை கொடுத்து அனுப்புகிறான். ஒவ்வொரு சமூகத்தையும் நல்வழிப்படுத்த நாடுகிறான். ஆனால் காலகாலமாய் மனித குலம் தோற்றுவிக்கப்பட்ட நாளிலே இருந்து, ஆதம் காலத்திலே இருந்து இறைவன் படைத்த மனித குலம் இன்றைக்கு வரையிலே பல்கி பெருகி வளர்ந்திருக்கிறதே தவிர அந்த இறைவன் தந்த வழிப்படியே நடக்கிறதா என்றால் இல்லை, இல்லை, இல்லவே இல்லை. இஸ்லாம் என்றால் கீழ்ப்படிதல் என்று பொருள் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். எதற்கு கீழ்ப்படிவது? கீழானவற்றுக்கெல்லாம் கீழ்ப்படிந்து கொண்டிருக்கிறோம். எதற்கு கீழ்ப்படுகிறது ஒரு விவஸ்தையே இல்லை. மார்வாடி கிட்ட கடன் வாங்க போனா அவனுக்கு கீழ்ப்படிந்து பேசுகிறோம், உண்டா இல்லையா? அவனை புகழ்ந்து புகழ்ந்து பேசுறது. நம்ம சென்னையில் நான் பல முறை பார்த்திருக்கிறேன். மார்வாடி கிட்ட பேசும்போது அவன் நல்ல தமிழ் பேசுவான், நம்மால அவன் தமிழ் பேசுவான். அப்பதான் அவன் வட்டி கொஞ்சம் குறைப்பான்ட்டு. உண்டா இல்லையா? கீழானவர்களுக்கெல்லாம், கீழானவைகளுக்கெல்லாம் மண்டியிட்டுக் கொண்டிருந்தோமே. கடைசியில எதை நாம் ஏற்காமல் இருந்திருக்கிறோம் என்று பார்த்தால், இறைவன் காலகாலமாய் வழிகாட்டுதலை தந்தால் அந்த வேதங்களை தந்திருக்கிறான்.
நபிமார்களை அனுப்பி இருக்கிறான். ஒவ்வொரு சமூகத்தையும் காப்பாற்றி விடுவது என்று அவன் எவ்வளவு முயற்சி எடுத்தும் கலப்படம் செய்து அவன் தந்த வேதங்களை சிதைத்து அவன் அனுப்பிய நபிமார்களை புறக்கணித்து கொஞ்சம் நஞ்சம் தீமையா செய்திருக்கிறது இந்த மனிதகுலம். கடைசியில் 1431 ஆண்டுகளுக்கு முன்னால் இறைவன் ஒரு முடிவெடுக்கிறான். அரேபிய தேசத்தை தேர்ந்தெடுக்கிறான். ஏன் அந்த தேசம் தேர்ந்தெடுக்கப்பட்டது என்றால், இன்றைக்கும் உலகத்தை பற்றி அந்த பூகோள அமைப்பை பற்றி அறிந்தவர்களுக்கு தெரியும். மைய புள்ளியில் இருக்கிறது மெக்கா நகரம். உலக உருண்டையின் மைய புள்ளியில் இருக்கிறது மெக்கா நகரம். அங்கே சும்மா தண்ணி ஊற்றினா கூட உலகம் எல்லாம் அது வழியும். நன்மைகள் வழிந்தாலும் அங்கிருந்து உலகம் முழுக்க வரும், தீமைகள் வழிந்தாலும் உலகம் முழுக்க வரும். இதை அறிந்துதான் இறைவன் இறுதி வேதத்தை அளிப்பதற்கும் இறுதி நபிகளை அனுப்புவதற்கும் இறுதியாய் இந்த மனிதகுலத்தை காப்பதற்கும் ஏற்பாடு செய்கிற இடமாக மெக்காவை தேர்ந்தெடுத்துக் கொண்டான். அங்கே என்னென்ன காட்சிகள் நடந்து கொண்டிருந்தன? மனிதர்கள் மனிதர்களாக இல்லை. ஒரு கணவன் இறந்து விட்டானே என்று மனைவி தலையில் அடித்து அழுது கொண்டிருக்கிறாள். இது உலகம் முழுக்க மனிதர்களுக்கு இருக்கிற இயல்பு. கணவன் இறந்து விட்டால் கால் மேல கால் போட்டுக்கிட்டே ஹோ யுவர் டேட் வெரி குட் எந்த பொம்பளையும் இருக்க மாட்டான். இதுக்கு கலாச்சாரம் இடம் அதெல்லாம் கிடையாது. எந்த நாட்டு பெண்ணும் அழுது துடித்து விடுவாள் கணவன் இறந்து விட்டாள். ஆனால் கணவன் இறந்து விட்டான் என்று தலையில் அடித்துக் கொண்டு ஒரு பெண் அழுது கொண்டிருக்கும் பொழுது ஒரு இளைஞன் போய் கையை பிடித்து இழுக்கிறானாம். அந்த மெக்கா நகரத்தில் என்னத்துக்கு ரொம்ப அழுதுகிட்டு வாடி போய் படுக்கலாம் அப்படின்னு கூப்பிடுறானாம். யார் என்று பார்த்தால் இந்த இறந்தானி அவனுடைய மகன். இவ்வளவு பெரிய கொடுமை நடந்திருக்கிறது என்று பதிவாகி இருக்கிறது வரலாற்றிலே. இறைவனால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அந்த நேரத்தில் தான் இன்னொரு பக்கம் ஒரு காட்சி. ஒரு மது குடிப்பது என்பது எல்லா இடங்களிலும் இருக்கிறது என்றாலும் அந்த காலகட்டத்தில் மது குடிப்பது வாளோடு மது குடிப்பது என்கிற பழக்கம் வந்திருந்தது. ஒரு பெரிய பீப்பாயில் இந்த பக்கம் குத்தி குடிக்கிறது, அந்த பக்கம் அப்பன், இந்த பக்கம் பிள்ளை. எவனுக்கு எங்க குறையுதோ இவன் வாழால் அவனை வெட்டிடுறது. இப்படி ஒரு கொடுமை. இன்னொரு பக்கத்தில் பெண் குழந்தை பிறந்து விட்டது என்றால் நாங்கள் கருத்தம்மா படத்தில் கள்ளிப்பால் ஊற்றி கொள்வது போல சும்மா அதெல்லாம் கள்ளிப்பால் எல்லாம் ஊற்றணுமா, மூக்கு பிடிச்சி 2 குத்து ஊற்றினா செத்துரும். அதுக்கு காட்சியாக வரணுமேனு கள்ளிப்பால் ஊற்றுறது அது இதுன்னு ஃபிலிம் காட்டினாங்க. ஆனால் உண்மையிலேயே அங்கே என்ன நடந்தது? பெண் குழந்தையை கூட மண்ணை தோண்டி தான் பெற்ற பிள்ளையை புதைச்சி மேலே மிதிக்கிற காட்சியெல்லாம் நடந்தது. விபச்சாரம் என்பது அளவு கடந்து போய்விட்டது. யாரை யார் இழுப்பது என்பதுக்கு அர்த்தமே இல்லாமல் போய்விட்டது. இன்னொரு பக்கத்திலே மது அருந்துகிறவன் சூதாடுவதில் வேற எக்ஸ்பர்ட்டா இருப்பான். ஒருவன் மனைவியிடத்திலே சொல்லுகிறான், நான் இறந்து போய் விடுவேன், எனக்கு உடம்பு சரியில்லை, ஆனால் நான் இறந்த பிறகு நீ மறுமணம் செய்து கொள், பரவாயில்லை, என்னை விட நல்ல சூதாடியா பார்த்து கட்டிக்கணும் வாக்கு வாங்கிட்டு செத்துருக்கிறான். யோசிச்சு பாருங்க என்ன சமூகம் அது. இன்னொரு பக்கத்திலே ஒருத்தன் மது குடித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு கூட்டம். அங்கே ஒரு ஒட்டகம் கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஒட்டகத்தை அடிச்சு கொன்று கறி சமைச்சு சாப்பிட்டா பரவாயில்ல, உயிரோட கட்டி வைக்கப்பட்டிருக்கிற ஒட்டகத்தின் ஒரு பகுதியை, பிருஷ்ட பகுதியை அறுத்து அதை பொரித்து சாப்பிட்டு இருக்கிறான். அதனுடைய நிலையை, அந்த சித்திரவதை எப்படி இருக்கும் என்று சிந்தித்து பாருங்க. இவ்வளவு கொடுமைகளும் நிறைவாய் நடந்து கொண்டிருந்த போதுதான் இறைவன் முடிவெடுத்தான், இந்த மக்காவிலே இருந்து உலகத்திற்கு ஒரு புதிய வேதத்தை, இதுவரைக்கும் இருந்த வேதத்தின் நிறைவான வேதத்தை, நிறைவான முழுமையான முடிவான நபியை, சீல்டு ப்ரோஃபெட் அனுப்பி காப்பாற்ற வேண்டும் என்று முடிவெடுக்கிறான். அப்படி எடுத்த முடிவால் வந்ததுதான் வேதம். எத்தனை ஆண்டுகள் இறங்கியது? 23 ஆண்டுகள் இந்த வேதம் கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கப்பட்டது. இந்த 23 ஆண்டுகளாய் இறக்கப்பட்ட அந்த வேதம் அரபி மொழியிலே இருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரியும். எந்த மக்களுக்கு இறக்கினானோ இறைவன் அந்த மொழியிலே இருக்கிறது. ஆனால் அதை உணர்ந்து கொள்ளுகிற தன்மையை உலக மக்கள் எல்லோருக்கும் வழங்கி இருக்கிறான். அதனால்தான் இங்கே இந்தியாவிலே 1400 வருடங்களுக்கு முன்னால் வந்த இந்த வேதத்தையும் 1431 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்த இறுதி நபியின் வாக்குகளையும் ஹதீஸ்களையும்
ஒரு 1200 1300 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இங்கே அறிந்திருக்கிறார்கள் தமிழர்கள். எப்படி? ஒன்று, அவர்கள் அரபி அறிந்திருக்க வேண்டும். அரபித்தமிழ் என்று ஒரு தமிழே தமிழகத்தில் பழக்கத்தில் இருக்கிறது என்பது பல பேருக்கு தெரியாது. அரபித்தமிழ் என்றே ஒரு தமிழ் இருக்கிறது. என்ன காரணம்? அரபு நாட்டிலே இருந்து இங்கே வந்தவர்களுக்கும் இங்கே இருந்து அங்கே போன வியாபாரிகளுக்கும் தொடர்பு ஏற்பட்டு 1200 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இங்கே இந்த கருத்துக்கள் வந்து சேர்ந்து விட்டன. அதனால்தான் அங்கே பாத்தியா ஓதுகிறவர்கள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், மாலிகி யௌமித்தீன் என்று அங்கே ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தகீம், உன்னையே துணை தேடுகிறோம், உன்னிடமே துணை நாடுகிறோம், உதவி கேட்கிறோம் என்று பேசுகிற அதே நேரத்தில் இங்கே உயர் நலம் உடையவன் எவன் அவன், மயர் வர மதி நலம் அருளினன் எவன் அவன், அயர் வரும் அமரர்கள் அதிபதி எவன் அவன், துயர் கெட அவன் அடி தொழுது எழு என் மனனே என்று தமிழ் ஒலித்திருக்கிறது 12ஆம் நூற்றாண்டிலே. இது நம்மாழ்வாருடைய பாசுரம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அது அப்படி கேள்விப்பட்டிருக்கிறோம். அது ஏதோ ஒரு சமயத்தை பற்றி சொல்லுகிறது என்று படித்துக் கொண்டிருக்கிறோம், பாராயணம் செய்து கொண்டிருக்கிறோம் என்ற நிலையில் இருக்கிற தமிழர்கள் இது என்ன என்று தெரியாமலேயே ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். உயர் வர உயர் நலம் உடையவன் எவன் அவன் என்று கேட்டார்களே, எவன் என்று சொன்னார்களா? அவன், அது முடியும் போது அப்படிதான் முடியும். அவன் அயர் வரும் அமரர்கள் அதிபதி அவன், அவன் மயர் வரும் மதி நலம் அருளினன் எவன், எவன் சொல்லல, துயர் கெட அவன் அடி தொழுது எழு என் மனனே. இது அரபியிலே அங்கே அந்த பாலைவனத்தில் ஓதிக்கொண்டிருந்த அதே நேரத்தில் அல்பாத்தியா இங்கேயும் ஓதப்பட்டிருக்கிறது என்று தானே அர்த்தம். யோசிச்சு பாருங்க, அதே தானே அர்த்தம். இது இஸ்லாமியர்களுக்கு நல்லாவே தெரியும். நான் என்ன சொல்றேன்? துயர் கெட இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், நேர் வழியில் என்னை நடத்து, உன் கோபத்துக்கு ஆளானவர்கள் வழியில் என்னை கைவிட்டு விடாதே. உயர் வர உயர் நலம், உயர்வு அற உயர் நலம், அவனுக்கு இணை எதுவும் இல்லை. அவனுக்கு இணை வைத்து விட்டால் அது ஷிர்க். இதையெல்லாம் எப்படா உன்னால சொல்ல முடியுதுன்னு கேட்டா, இணை வைப்பாளனாய் பிறந்து வளர்க்கப்பட்டவன் 16 வயது வரையிலே இணை வைப்பிலே, அதாவது இந்துவாய் பிறந்தவன். இந்துவாய் பிறந்ததற்கு நான் பொறுப்பில்லை. நான் ஒன்றும் அப்ளிகேஷனெல்லாம் எழுதி கொடுக்கல எங்கள் அம்மா அப்பாவுக்கு. தயவு செய்து என்னை இந்த தேதியில் பெற்றுக்கொள்ளுமாறு மிக்க தாழ்மையோடு பணி ஒன்போடு கேட்டுக்கொள்கிறேன்னு நான் ஒன்றும் அப்ளிகேஷன் கொடுக்கல. அது இந்து குடும்பத்தில் நான் பிறந்தேன். அப்படி பிறந்த நான் தீவிரமான இந்துவாய் இருந்தேன் 16 வயது வரையிலே. எந்த அளவிற்கு என்றால் அந்த வேதங்களை, புராணங்களை, இதிகாசங்களை, மற்ற இலக்கியங்களை, தேவார திருவாசகங்களை அந்த சின்ன வயசிலேயே மாணிக்கவாசகருடைய நீத்தல் விண்ணப்பம் மனப்பாடம் செய்து வைத்திருந்தேன். திவ்ய பிரபந்தத்தை படித்து வைத்திருந்தேன். பல வேதங்களை பயின்று வைத்திருந்தேன். தீவிரமா படிச்சு வச்சிருந்த எனக்கு ஒரு பெரிய சிக்கல் நேர்ந்தது. என்னன்னா, இந்த கடவுளை கும்பிடுறாங்களே, இவ்வளவு கடவுள் வச்சிருக்காங்களே, 33 கோடி தேவர்கள், மூவர்கள், கிண்ணறர்கள், கிம்புடர்கள், அட்டதிக்கு பாலகர்கள், அவரவருக்கு சேவகர்கள், இதில் ஏதோ கொஞ்சம் செலக்ட் பண்ணி அவங்க கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்களே, கும்பிடும்போது நான் நினைத்தது போலே தீவிரமா அந்த இறைவனை கும்பிடுகிறார்களா என்று பார்த்தால், என்னை சுற்றி இருந்தவர்கள், என்னுடைய ஃபேமிலியிலே, என் குடும்பத்திலேயே யாரும் அவ்வளவு அக்கறையாய் வணங்கவில்லை என்பது எனக்கு புரிந்துவிட்டது. மனம் வைத்து கண்களால் பார்ப்பதில்லை. இப்ப நான் கண்களால் பார்க்கிறேன் என்று சொன்னால் உங்களால் நம்ப முடியாது. கண்ணாடியால் பார்க்கிறேன். ஆனால் கண்ணாடி பார்க்குமா? கவனியுங்கள், கண்ணாடி பார்க்குமா? கண்ணாடியை நீங்க தான் பார்க்க முடியும், கண்ணாடி பார்க்காது. அதே போல்தான் கண் என்கிற உறுப்பும் பார்ப்பதில்லை. கண் வழியே மனம் பார்க்கிறது. அதுதானே உண்மை. கண் வழியே மனம் பார்க்கிறது, காது வழியே மனம் கேட்கிறது, மூக்கு வழியே மனம் நுகர்கிறது, நாக்கு வழியே மனம் சுவைக்கிறது, கைகால்கள் வழியே மனம் தொட்டு உணர்கிறது. இந்த உணர்வோடு ஒன்றி இறைவனை தொட வேண்டும் என்றால் ஒரு இறைவனாய் இருக்க வேண்டும். பல தெய்வ வழிபாட்டில் இந்த வாய்ப்பே இல்லை. மாறி மாறி போகிறது இல்லையா? அதனால நாங்க முடியலன்னு புரிஞ்ச போது
அப்படியே பச்சைப்பன் கல்லூரியில் மாணவனாய் சேர்கிறேன் 16 வயதிலே. அங்கே வந்து பெரியார் பேச வருகிறார். வந்த உடனே எதையெல்லாம் கடவுள் என்று நினைத்து கொண்டு இருந்தோமோ, ஒரு 2 அங்குலம் பிள்ளையாருக்கு 3.5 மணி நேரம் பூஜை செய்வேன். நான் அப்போ 2 அங்குலம் தான் பிள்ளையார், 3.5 மணி நேரம் பூஜை செய்வேன். அதில் நான் நம்பி இருந்தேன், அதுக்குள்ளே இருக்கிறார் கடவுள் என்று என்னை நம்ப வைத்திருந்தார்கள். நான் நம்பிக்கொண்டு இருந்தேன். ஆனால் பெரியார் ஒரே கேள்வி கேட்டார், நீ செய்த பொருளையே எப்படிரா கடவுள் வருவார்னு கேட்டார். கடவுள் வந்த பிறகு நீ செய்தியா பிள்ளையார, இல்லை பிள்ளையார் நீ செய்த பிறகு கடவுள் வந்தாரா அப்படின்னு கேட்டார். நியாயமாப்பட்டது. அதுக்குள்ள ஒருத்தன் என் பக்கத்தில் இருந்த நாராயணன் ஒரு ஐயர் பையன் எனக்கு ஒரு சீட்டில் எழுதி கொடுத்தான். டேய், அவர் சொல்கிறதெல்லாம் நம்பிடாத, வெறும் பொம்மை தான் சொல்கிறார் அவர் கடவுளை, ஆனால் அதில் நாங்கள் மந்திரத்தை ஏற்றி இருக்கிறோம், அதனால் அது கடவுள் ஆகுது. ஆக மந்திரத்தை ஏற்றின பிறகு அது கடவுள் தான், நீ அவர் சொன்னதை நம்பிடாதான்னு சொன்னான். அந்த நண்பன் யார் என்று அப்புறம் சொல்கிறேன், இப்போவே சொல்லிடுறேன். கல்கி பகவான் என்று இருக்கிறவர் தான் அந்த நண்பன். இன்னைக்கு கல்கி பகவானாக இருக்கிறார். அவர் என்னுடைய வகுப்பு தோழர். படிக்கும்போது நான் தமிழருவி மணியன் அந்த பகவான் எல்லாரும் ஒன்றா படித்தோம். அவர் தான் அப்படி எனக்கு சொல்லிக் கொடுத்தார். இப்படி அவர் சொல்லிக் கொடுத்த உடனே அதுவும் சரிதானேன்னு நான் நினச்சா, நான் நினைக்கிறதுக்குள்ளேயே பெரியாரிடம் இருந்து பதில் வருது. கல்லுக்குள்ள மந்திரம் ஏற்றி வச்சிருக்கிறேன்னு சொல்கிறாங்க. பெரியார் சொல்கிறார். இவன் இங்கே சொன்னது அவருக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் உண்மையில் நடந்தது என்னன்னா, இவன் இன்னைக்கு தான் சொல்கிறான், ஆனால் இவனுக்கு அப்பா அதுக்கு முன்னாலே சொல்லியிருக்கான், இவங்க தாத்தா அதுக்கு முன்னாலே சொல்லியிருக்கான். அது அவருக்கு புரிஞ்சதுனால பதில் சொல்கிறாரு. கல்லுக்குள்ள மந்திரத்தை ஏற்றி அது கடவுள் ஆயிடுச்சின்னு சொல்கிறானுங்க பெரியார் சொன்னார். ஆனால் கல்லுக்கு மந்திரத்தை ஏற்றியே நீ கடவுள் அளவுக்கு ப்ரமோஷன் கொடுக்க முடியும்னா, தாழ்த்தப்பட்டவன்னு சேரியில் வச்சிருக்கிறியா, அவனுக்கு மந்திரத்தை ஏற்றி ஏண்டா உயர்த்தப்பட்டனாங்கல அப்படின்னு கேட்டார். ஒரு ஏழைக்கு மந்திரத்தை ஏற்றி ஏண்டா பணக்காரன் ஆக்கல அப்படின்னு கேட்டாரு. இந்த கேள்விக்கு பதில் கிடைக்காத போதுதான் நான் நாத்திகன் என்று என்னை அறிவித்துக் கொண்டேன், பெரியார்தாசன் என்று ஆகிவிட்டேன். எல்லா கடவுள்களையும் விமர்சிப்பது என்பது அல்ல அங்கே இருக்கிற நோக்கம். கடவுள் எது என்று கண்டுபிடிப்பதற்கு பெரியார் முயற்சி செய்தார். ஆனால் அவர் காலத்தில் அவருக்கு கிடைத்த தகவலின்படி எதிர்நிலை, அதாவது நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் மட்டும்தான் அவருக்கு கிடைத்தது. பைபிளை பற்றி பேசியவர்கள் எல்லாம் முடவர்கள் நடக்கிறார்கள்னு முடவரே நோட்டீஸ் கொடுப்பார். பார்த்துருப்பீங்க நீங்க. முடவர்கள் நடக்கிறார்கள், குருடர்கள் பார்க்கிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், சர்ச் ஹாஸ்பிட்டலே இருக்கிறவன் ஏன்டா பார்க்கலன்னு கேட்பார் பெரியார். இப்படி இந்த முரண்பாடுகளாகவே வந்தபோது அதை எதிர்த்து எதிர்த்து அவரும் பேசினார், நாங்களும் பேசினோம். அந்த துறையில் விஞ்ஞானம் எங்களை அதிகமாய் ஊக்குவித்தது. நான் படித்த விஞ்ஞானம் என்னை அதிகமாய் ஊக்குவித்தது. எப்படி என்றால், மனோதத்துவம் படித்தேன். மனத்தில் சிதைவுகள் வரும் பொழுது அது ஒன்றும் கடவுளை நம்பினால் போய்விடாது, உன்னால் தான் அது முயற்சி எடுக்க வேண்டும். சிதைவு ஏன் வருகிறது என்ற காரணத்தை கண்டுபிடித்து அதை நீக்க வேண்டும் என்ற விஞ்ஞானத்துறை ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் போய் படித்த போது, அதிலே PhD வாங்கி வைத்தியனான போது, கடவுளுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை, கடவுளால் எதுவுமே முடியாது என்கிற உணர்வு வந்தது. ஏனென்றால் இவன் காட்டுற கடவுள் என்னவாக இருக்கிறது என்றால், அது சிலையாய் இருக்கிறது, கதையாய் இருக்கிறது, கற்பனையாய் இருக்கிறது, கவிதையாய் இருக்கிறது. பார்த்த பொருள்களையெல்லாம் கடவுள்னு சொல்லிட்டான். படைக்கப்பட்ட பொருள்களையே கடவுள் என்று சொன்னபோது எதிர்த்தார் தந்தை பெரியார். உண்மையா இல்லையா? படைக்கப்பட்ட பொருள்களையே, வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி எல்லாமே படைக்கப்பட்ட பொருள்கள் தானே. வானம் படைக்கப்பட்டது அல்லது பரிணமித்து வந்ததுன்னு விஞ்ஞானம் சொல்லுது. எதை ஒத்துக்கொண்டாலும் அங்கே இறைவன் எப்படி இருக்க முடியும்? வானமாக இறைவன் எப்படி இருக்க முடியும்? வானாகி மண்ணாகி, மண்ணா போய் கடவுள் இருக்க முடியுமா? இருக்கலாமா? முதல்ல வானாகி மண்ணாகி வழியாகி காற்றாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இருப்பதாய் இன்மையுமாய் இல்லாததாய். இது கேட்கறதுக்கு நல்லா இருக்குதே தவிர இவ்வளவு முரண்பாடா சொல்லிக்கிட்டே இருக்கிறத எதிர்க்க மாட்டாரா பெரியாரு? அவரும் எதிர்த்தார், நானும் அதிலே பயிற்சி பெற்று எதிர்த்தேன். அப்படி எதிர்த்து கொண்டிருந்த காலகட்டத்தில் தான்
எனக்கு திடீரென்று ஒரு கேள்வி வந்தது. நாத்திகம் பேசிக்கொண்டே இருக்கிறோமே, இதனால் என்ன லாபம் என்று எனக்குள்ளே நான் நினைத்து கொண்டேன். எதற்காக பேசிக்கொண்டிருக்கிறோம்? என் பேச்சை கேட்கிறவன்லாம் நாத்திகன் ஆகிட்டு இருக்கிறான். சாதாரணமாக மைக்கு போடுற பையன் கூட அடுத்த தடவை சுயமரியாதைக்காரன் ஆயிடுறான், இயக்கத்தில் சேர்ந்துடுறான். சேர்ந்துட்டு ஒரு தீர்மானம் நிறைவேற்றுவான், இனிமேல் பெரியார்தாசனை கூப்பிடக்கூடாது நம்ம ஊருக்குன்ட்டு. ஏன்னா அந்த இயக்கத்தில் இருந்து என்னை அனுப்பி விட்டுருவாங்க, நல்லா பேசுறாருன்னு. இது மனிதனை மதி என்று சொன்னமே தவிர உண்மையில் மனிதனை மதித்தோமா? ராத்திரியெல்லாம் பெண்ணடிமை ஒழிப்பு பேசிட்டு வந்து ஏன் இது மாதிரி கூட்டம்னு அலைஞ்சிக்கிட்டு லேட்டாக வர்ற, உனக்குன்னு ஒரு பொண்டாட்டி காத்திருக்கிறது உனக்கு தெரியுதான்னு கேட்டால் இன்னாடி சொன்னேன்னு போட்டு தள்ளுறது, பலார் பலார்னு அறையிறது. மறுநாள் மறுபடியும் போய் பெண்ணடிமையை ஒழித்து விடுவது. அங்கே மீட்டிங்கில் பெண்ணடிமையை ஒழித்து விட்டு இங்கே பொண்டாட்டியை ஓசி கட்டிடுறது, போட்டு வாங்குறது. வாங்கின கட்டின கொடுக்கறது இல்லை, அடுத்தவன் மேலே நேசமாக இருக்கிறது இல்லை. தலைவர் வந்தால் கதவை திறக்கிறது, இழிக்கிறது, அவர் பாராட்டுற மாதிரி நடந்துக்கிறது. அவர் போன பிறகு அவரை பற்றி கண்டபடி பேசுறது. நானே பேசியிருக்கிறேன். அப்போ இறைவன் இல்லை என்ற திமிர் தானே அது, யாரும் பார்ப்பதற்கு இல்லை என்ற எண்ணம் தானே அது. இல்லைன்னா நிச்சயமா சொல்றேன், உண்மையை சொல்றேன். 2 பேர் நாங்க பேசிக்கிட்டு இருந்தோம்னா 3வது ஆளை பத்தி தப்பா தான் பேசுவோம். கடவுளை மற என்று சொன்னோம், மனிதனை நினை என்று சொன்னோம். உண்மையில் மனிதனை நினைத்தோமா? அன்பு காட்டினோமா? பண்பு காட்டினோமா? இல்லவே இல்லை. எல்லோரும் காட்டவே இல்லை என்று நான் சொல்லவில்லை. விதிவிலக்குகள் இருக்கலாம், ஆனால் பொதுவாய் நாங்கள் இரட்டை வேடம் போட்டோம், நான் உட்பட. வந்தா தலைவர் வந்தாக்கா அவர் அப்படி திறந்து எப்படி இருக்கீங்க, நான் இருக்கீங்க ஈன்றது. அவர் போன உடனே இவன்லாம் ஒரு மனுஷன், இவன்லாம் ஒரு தலைவன், நாங்கள் 2 பேர் பேசிக்கிறது. அதில் ஒருத்தன் போன பிறகு மற்றவன் பேசுறது. இது இல்லைன்னு யாராலையும் மறுக்க முடியாது. இன்னைக்கு வரைக்கும் ஒருத்தனை காலையில் நாளைக்கு காலையில் கட்டம் கட்டணும்னா இன்னைக்கு அவனை ரொம்ப பாராட்டி பேசுறது வேணும்னே, மறுநாள் காலையில் அவனை டிஸ்மிஸ் பண்ணிடுறது. இதை நாங்களே பண்ணியிருக்கிறோம், நானே பண்ணியிருக்கிறேன். எனக்கு கீழே இருக்கிறவனை தூக்குறதுன்னா அவரை கூப்பிட்டு ஆவுன்னு பாராட்டுறது, அவர் குளிர்ந்த நேரமாக பார்த்து முதுகுல குத்திடுறது, இதெல்லாம் பண்ணி நீக்கிறது. அங்கேருந்து நீக்கணும்னு இங்கே சேர்க்கறது இல்லை, இங்கேருந்து நீக்கணும்னு அங்கே சேர்க்கறது இல்லை. அரசியல் தலைவர்களை தூக்குறதுன்னா அப்படியே வானத்துக்கு மேலே தூக்குவோம், விட்டுட்டோம்னா கீழே போட்டு மேய்ச்சிடுவோம். எந்த தலைவனையும் எங்ககிட்ட மாட்டாத தலைவனே கிடையாது. இப்படி இந்த ரட்ட வேஷம் போட்டு 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 சலிச்சு போயிருந்த நேரத்தில் தான் நான் நாத்திகன் இல்லை என்று அறிவித்தேன். கல்கி பத்திரிகையில் 52 வாரம் தொடர் எழுதினேன். அதை படிச்சுட்டு நாத்திக நண்பர்கள் சரியா புரிஞ்சுக்கிட்டாங்களோ இல்லையோ தெரியல. ஏன்டா நாத்திகம் இல்லைன்னு எழுதுற, பெரியார்தாசன் பேர் போட்டிருக்கேன்னு அன்னைக்கு யாரும் கேட்கல. என்ன ரொம்ப சூப்பர் சார், டாப்பா எழுதுறீங்க சார், ரொம்ப நல்லா எழுதுறீங்க சார். நாத்திகன் இல்லைன்னு தலை போட்டு எழுதினேன். எப்போ 1997 கவனியங்கள், 97 52 வாரம் கல்கி பத்திரிகையில் நானே கொடுத்துருக்கிறேன் எங்கள் நண்பர்களுக்கு. படிச்சுட்டு ரொம்ப சூப்பர் ஸ்டாப்னான்களை தவிர பெரியார்தாசன் பேர் வச்சுக்கிட்டு நாத்திகன் இல்லைன்னு ஏன்டா எழுதுனேன்னு யாருமே கேட்கல. ஆனால் இஸ்லாமியராக வந்துட்டேன்னு தெரிஞ்ச பிறகு இப்போ கேட்குறாங்க, பெரியார்தாசன் பேர் வச்சுக்கிட்டு வந்த நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிறாங்க. என்ன நான் பெரியார்தாசன் பேர் வச்சது ஒன்று கேட்டாயா வச்சுக்கிட்டேன். இப்போ நான் அப்துல்லா என்று வைத்ததுக்கு அர்த்தம் தெரிஞ்சதுன்னா நீ அந்த பேச்சை பேச மாட்டேன். பெரியாரின் தாசன் என்றுதான் அர்த்தம் அப்துல்லாவுக்கும். எந்த பெரியார்ன்றதில் தான் பிரச்சனை. மனித பெரியாரா இல்லை எல்லாவற்றுக்கும் பெரியவனான அல்லாஹ் தாராவா? அதே தானே அர்த்தம். அல்லாஹ் அக்பர் கபீர், எல்லாவற்றுக்கும் மிகைத்தவன், பெரியவன், அவனை ஏத்துக்கிட்டேன். பெரியாரை ஏத்துக்கிட்டதுக்கே என் பிள்ளான வந்தியே, பெரியானை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் வாயன். அவ்வளவுதான். இதில் முரண்படுறதுக்கு எதுவுமே இல்லை. இது என் சுதந்திரம். இதை ஏன் செய்தேன் என்பதை சொல்லுகிறேன். அங்கிருந்து பௌத்தத்திற்கு போனேன். ஒழுக்கத்தை போதிக்கிறேன். நாத்திகனாக இருந்த பொழுது ஒழுக்கத்தை போதித்தோம் என்றாலும் அதை நான் செயல்படுத்த முடியவில்லை. நான் மற்றவர்களை குறை சொல்லலை. ஒழுக்கத்தை போதித்தோமே தவிர நான் அதை செயல்படுத்தவில்லை. என்னால் முடியவில்லை. அந்த கட்டாயம் எனக்கு ஏற்படாத போது பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கருடைய நூலை படித்தேன். பல நூல்கள் இருந்தன, படித்தேன். அதிலே புத்தரும் அவர் தம்மமும் என்று அவர் எழுதிய ஒழுக்கம் சார்ந்த நூலை மொழிபெயர்த்தேன்.
இன்றைக்கும் தமிழகத்திலே மிக பரவலாக லட்சக்கணக்கில் அது பரவி இருக்கிறது என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். புத்தரும் அவர் தம்மமும் என்ற என் புத்தகம், அதை படித்து இன்னைக்கு கூட பல பேர் பௌத்தனா மாறிட்டு இருக்கிறான். உலகம் பூரா பல நாடுகளில் அது தாய்வானில் வெளியிடப்பட்டு உலகமெல்லாம் பரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. இலவசமாக தந்து கொண்டிருக்கிறார்கள். 1000 பக்கம் உள்ள பெரிய புத்தகம், நான் எழுதிய புத்தகம். அது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்குதா. ஆனால் பௌத்தத்துக்குள்ளே போனேன், சித்தார்த்தா என்று பெயர் வைத்துக் கொண்டேன். அங்கேயும் எனக்கு பெரிய இடி காத்திருந்தது. முதல்ல சொன்னேனே, இந்துவாக பிறந்தேன். அங்கே அந்த இறைவனோடு ஒட்ட முடியவில்லை, பல தெய்வ வழிபாடு. நாத்திகனாக வந்தேன், சொன்னபடி நடந்து கொள்ள முடியவில்லை, இரட்டை வேடமாக இருந்தது. பௌத்தத்திற்கு போனேன், மிகச்சிறந்த ஒழுக்கங்கள் போதிக்கப்பட்டன. ஆனால் அந்த ஒழுக்கத்தை சொன்னோமே தவிர, இன்னும் வார்த்தையை சுருக்கி சொல்கிறேன், சொன்னேனே தவிர செயல்படுத்த வேண்டிய கட்டாயம் எனக்கு இல்லை. ஏனென்றால் புத்தர் ஒன்றும் பண்ண போகிறதில்லைன்னு எனக்கு தெரியும். அவருக்கு சிலை நாங்கள் தானே வச்சுருக்குறோம். அவர் அதுலேருந்து இறங்கி என்ன பண்ணிடுவார். அவருக்கு சிலை நான் தான் வச்சுருக்கிறேன், நாங்கள் தான் வச்சுருக்கோம், மனிதர்கள் தான் வச்சுருக்கிறோம். அவர் அதுக்குள்ளே இல்லைன்னு அவரே சொல்லியிருக்கிறாரு. நான் சாதாரண அப்பா அம்மாவுக்கு பிறந்தவன். அவர் நல்ல ஒழுக்கங்களை போதித்தார். அந்த ஒழுக்கங்களை பேசினோமோ தவிர பின்பற்றவில்லை. நான் என்னை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறேன், மற்றவங்களை சொல்லலை. நான் பின்பற்ற முடியவில்லை. ஏன் தெரியுமா? பின்பற்றினால் என்ன லாபம்னு எனக்கு தெரியலை, பின்பற்றவில்லை என்றால் என்ன தண்டனை என்று எனக்கு புரியலை. இதுதான் ஐயா இஸ்லாத்துக்கு நான் வந்ததனுடைய மைய புள்ளி. எது நான் நடந்தால், ஒழுக்கமாக நடந்து கொண்டால், அதனால் எனக்கு என்ன லாபம், அதுவும் எனக்கு தெரியல. நடக்கலப்பா, என்ன நஷ்டம், அதுவும் எனக்கு புரியல. மனோதத்துவம் படித்தவன் சொல்லுகிறேன், ஈ எப்பொழுதும் அசிங்கங்களை தேடித்தான் போகும். தேனியாக இருந்தால் அது தேனை தேடி போகும். ஈ தேனியா? ஈ தேனியா? தேனீதான் மலர்களில் தேனை தேடும். ஈ சரியாய் சொல்வதானால் மலத்தை தேடித்தானே போகும். மனம், என் மனம், நான் என் மனத்தை பற்றி பேசுகிறேன், மற்றவங்களை யாரையும் குறை சொல்லலை. என் மனம் ஈயாக இருந்தது என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். அது தேனியாக இல்லை என்று நான் புரிந்து கொண்டேன். ஈயாக இருந்தது என்பதை புரிந்து கொண்டேன், அது தேனியாக இல்லை என்பதை உணர்ந்து கொண்டேன். இது நல்வழிக்கு போகவில்லை என்பது உணர்ந்த போது பௌத்தத்தையும் விட்டுவிட்டேன், நாத்திகத்தை விட்டுவிட்டேன், இந்துவாய் பிறந்த நிலையும் விட்டுவிட்டேன். அங்கிருந்து நான் வந்த இடம் எங்கு வருவது என்ற தேடல் ஏற்பட்ட பொழுதுதான் சிராஜுதீன் என்கிற ஒரு நண்பன், என்னோடு படித்த நண்பனை தற்செயலாக 1999 டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி கென்யாவுக்கு போய்கொண்டிருக்கிறேன். சகோதர சகோதரிகள் மன்னிக்க வேண்டும், எதற்கு போனேன் தெரியுமா? கென்யாவுக்கு சும்மா விளையாட்டுக்கெல்லாம் போகல, புத்தாண்டு கொண்டாட்டத்தை ஜாலியாக அந்த கருப்பர்களோடு ஆடி பாடி மகிழ்வதற்கு பணம் எடுத்துக்கொண்டு என் சொந்த செலவில் போய்கொண்டிருக்கிறேன். அபுதாபி டிரான்சிட், அங்கே இறங்கி போக வேண்டும், பயணிக்க வேண்டும். அடுத்த விமானம் நாளைக்கு இல்லைன்னுட்டான். அங்கிருந்து கென்யா போகிற விமானம் இல்லை என்று விட்டான். அப்பொழுது அங்கே உட்கார்ந்து அங்கே அறைகள் எல்லாம் தந்தார்கள். தற்செயலாக ஒரு நபர் என்னை கிராஸ் பண்ணி போனார். எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்குதுன்னு நானும் நினைத்தேன், அவரும் நினைத்து என்கிட்ட வந்தார். நீங்கள் சேஷாச்சலம் தானே அப்படின்னார். அதுதான் என்னுடைய இயற்பெயர். நான் திருப்பி கேட்டேன், நீங்கள் சிராஜுதீன் தானே? ஆம் என்று தெரிந்ததும் கட்டி தழுவிக்கொண்டோம். நாங்கள் 1ஆம் வகுப்பிலே இருந்து 11ஆம் வகுப்பு வரை ஒன்றாய் படித்து 40 வருஷத்துக்கு பிறகு சந்தித்துக் கொள்கிறோம். மறுபடியும் 35 வருடத்திற்கு பிறகு திடீரென்று சந்தித்துக் கொள்கிறோம். அப்போ என் கூட படித்தவர் தான் தமிழருவி மணியன், நான் சொன்ன கல்கி பகவான், நான், எங்கள் சிராஜுதீன். நாங்கள் 4 பேரும் பெரம்பூர் RBCC ஸ்கூலில் படித்தோம். அதுக்கு முன்னால் ஜானகிராம் ரெட்டியார் ஸ்கூலில் படித்தோம் பெரம்பூரில். நாங்கள் 4 பேரும் ரொம்ப நட்பு உடையவர்களாக இருந்தோம். ஆனால் கல்லூரிக்கு போன காலத்தில் எல்லாருமே பிரிஞ்சு போயிட்டோம், தொடர்பே இல்லாமல் போயிட்டது. தமிழருவி மணியன் மட்டும் பிற்காலத்தில் எனக்கு நட்பாக இருந்தார். ஆனால் சிராஜுதீனை திடீரென்று சந்தித்த போது பழைய கதைகள்லாம் பேசணும். நம்ம வாத்தியார் இப்படி இருந்தார், அந்த வாத்தியாரை கிண்டல் பண்ணது, இந்த வாத்தியாரை கிண்டல் பண்ணது, அவருக்கு தயிர் வடை வாத்தியாருன்னு தயிர் வடையை கொண்டாந்து அவர் சீட்டில் வச்சுட்டு அவர் மேலே உட்காந்துக்கிட்டது, ஊசி குத்துனது, அது இதுன்ட்டு விளையாட்டாக பேசி 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 கடைசியில் அவரும்
விலகி போக வேண்டிய அவர் எங்கேயோ போக வேண்டியிருந்தது. நானும் அடுத்த ஃப்ளைட்டில் போக வேண்டும் என்ற நிலை வந்தபோது கட்டி தழுவிக்கொண்டு கண்ணீர் விட்டு நாங்கள் பிரிகிற நேரத்தில் அந்த நண்பன் ஒன்று சொல்லிவிட்டு போனான். பெரியார்தாசன் இப்போ பெரியார்தாசனுங்கிறத புரிஞ்சுக்கிட்டார். நீங்கள் என் நண்பன் இறக்கும்போது இறை மறுப்பாளனாய் இறந்துவிடக்கூடாது. நீ இறக்கும்போது இறை மறுப்பாளனாய் நீ இறந்து விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டார். அவர் ஏற்கனவே நான் தவிச்சு கொண்டிருக்கிறேன், நாத்திகன் இல்லை என்று எழுதிவிட்டேன். பௌத்தத்திற்கு சென்றேன், அங்கேயும் நான் அந்த ஒழுக்கங்களை பின்பற்றுவதற்கு எனக்கு எந்த ஏதுவும் கிடைக்கவில்லை என்று உணர்ந்து கொண்டேன். அதாவது சூரா மேரைய மப்பஜம தட்டானா வேரமணி சிக்காபதங் சமாதியாமி, மனத்தினை மயக்கிய பிழை செய்ய துன்றிடும் மதுக்குடி வெறியினை தவிர்த்திடும் அறத்தினை ஓந்தேற்கின்றேன் என்று போதிப்பேன், எழுதுவேன். 7 மணிக்கெல்லாம் தண்ணி அடிக்க போயிடுவேன். ஏன்னா எனக்கு எந்த தண்டனையும் கிடையாது. புத்தர் ஒன்றும் பண்ண போறது இல்லையே. நன்மையாக நான் நல்லதை செய்தால் எனக்கு பாராட்டும் கிடைக்க போறது இல்லை, தீமை செய்தால் எனக்கு தண்டனையும் இல்லை. அந்த மார்க்கத்தில் என்னால் நிலைக்க முடியவில்லை. என் மீது தப்பு தான். அந்த மார்க்கத்துக்கு குறை சொல்வதற்காக நான் சொல்லலை. என்னை வழிநடத்த போதுமானதாக அது இல்லை. இந்த தவிப்பில் இருந்தபோதுதான் சிராஜுதீன் சொன்னார், நீ இறை மறுப்பாளனாய் இறந்து விடக்கூடாது என்று. நான் சிரித்துக்கொண்டு சரி தொப்பிக்கார் அப்படித்தான் சொல்லுவேன்னு போயிட்டேன். அதற்கு பிறகு அவர் போன பிறகு எனக்குள் ஒரு கேள்வி எழுந்தது. கவனியங்கள், இங்கிருந்து தான் தொடங்குகிறது என்னுடைய இஸ்லாத்திற்கான பயணம். இந்த இடத்தில் தான் தொடங்குகிறது 2000 ஆண்டிலே. அந்த விடிந்த பிறகு புத்தாண்டிலே நான் அங்கே கெய்ரோவுக்கு போவதற்கு தயாராகிற நிலையில், மன்னிக்க வேண்டும், இது நைரோபிக்கு போகிறதுக்கு தயாராகிற நிலையில் அந்த ஃப்ளைட்டையே விட்டுட்டேன். எனக்குள்ள ஒரு கேள்வி வந்து விட்டது. அந்த நண்பன் போன பிறகு, இறைவன் இருக்கிறானா இல்லையா? இறைவன் இருக்கிறானா இல்லையா? மீண்டும் சொல்கிறேன், இறைவன் இருக்கிறானா இல்லையா? இல்லை என்றால் ரொம்ப நல்லது, என் இஷ்டப்படி நான் வாழலாம். இருந்து விட்டால் இதுதான் என்னை இஸ்லாத்துக்கு கொண்டு வந்த இடம். இல்லை என்றால் பரவாயில்லை, நான் என் இஷ்டப்படி வாழலாம், எப்படியும் வாழலாம், எனக்கு ஒன்றும் ஆக போறதில்லை. வாழற வரைக்கும் வாழ்ந்துட்டு செத்துடலாம். இறைவன் இல்லை என்றால் பரவாயில்லை, இருந்து விட்டால் கியாமத், இறுதி நாள், தீர்ப்பு நாள். இல்லை என்றால் பரவாயில்லை, என் வினைகளுக்கான என் செயல்களுக்கான பலன் தருகிற நாள். இல்லை என்றால் பரவாயில்லை, இருந்து விட்டால். இந்த கேள்வி எழுந்தபோது அருமை சகோதரர் சகோதரிகளே, எனக்குள் நடுக்கம் வந்தது, எனக்குள் காய்ச்சல் வந்தது போல் உணர்ந்தேன், அலைக்கழிக்கப்பட்டது போல் உணர்ந்தேன். தப்பாவே வாழ்ந்துட்டமே, இந்த பாவங்களுக்கு மன்னிப்பு இருக்குமா இருக்காதா என்ற அச்சத்தின் பிடியிலே நான் விழுந்து விட்டேன். இறைவன் இருக்கிறானா இல்லையா என்று தெரிந்தாக வேண்டும் என்கிற சரியான வார்த்தையா என்று தெரியவில்லை, வெறி வந்து விட்டது எனக்கு. இறைவன் இருக்கிறானா இல்லையா தெரிந்து கொண்டாக வேண்டும். அதற்கு என்ன அளவுகோல்? இதுவரைக்கும் விஞ்ஞானம் படித்திருக்கிறேன், தத்துவங்கள் படித்திருக்கிறேன், அறிவை ஓரளவுக்கு சேகரித்த அறிவியல்வாதியாக இருந்திருக்கிறேன், பேச்சாளனாக இருந்திருக்கிறேன், நாத்திகம் பயின்றிருக்கிறேன், வேதங்கள் சாஸ்திரங்கள் புராணங்களை படித்திருக்கிறேன், பைபிளையும் படித்திருக்கிறேன். எல்லாவற்றையும் படித்த பிறகு யோசித்து பார்க்கிறேன், இதிலெல்லாம் இறைவன் இருக்கிறானா? இல்லை. ஏன் தெரியுமா? அது இறைவனால் தரப்பட்ட வேதங்களாக இருந்தாலும் மனிதர்கள் புகுந்து கெடுத்து விட்டதனாலே இறைவனை பற்றி மனிதர்கள் பேசியதாகத்தான் இருக்கிறதே தவிர இறைவனே இறைவனை பற்றி பேசியதாய் ஒரு வேதம் இருக்கிறதா என்று தேடல் எனக்குள் வந்தது. கவனியுங்கள், இறைவனை பற்றி மனிதன் பேசியது கிடைத்து விட்டது. எல்லாம் மனிதனே பேசியிருக்கிறான். ஒரு 5 வயசு பொண்ணு இல்லை 10 வயசு பொண்ணு அம்மாவை பார்த்து சொல்லிச்சான், ஏமா நீ 3 வயசுல எவ்வளோ அழகா இருந்த தெரியுமா, நீ 8 வயசுல எவ்வளோ சுறுசுறுப்பா இருந்து தெரியுமா, நீ 10 வயசுல எவ்வளோ பகட்டா இருந்து தெரியுமான்னு சொன்னா சும்மா கேட்டுக்குவாங்களே தவிர அது உண்மையாகுமா? இந்த 10 வயசு பிள்ளை அவங்க அம்மாவுடைய 10 வயசை பத்தி எப்படி தெரிஞ்சிருக்க முடியும்? 3 வயசு பற்றி எப்படி தெரிஞ்சிருக்க முடியும்? இறைவனை பற்றி மனிதன் பேசுவது அப்படித்தானே இருக்க முடியும். கவனிங்க,
இறைவனை பற்றி மனிதன் சொல்வது அப்படித்தானே இருக்க முடியும். அவர் எவ்வளவு புலவராய் இருந்தாலும், வீராதி வீரராய் இருந்தாலும், வீரபத்திரம் பேரராய் இருந்தாலும், இறைவனை பற்றி உணர்ந்ததாக சொல்லுவது அளவாகத்தானே இருக்கும். இப்படித்தானே இருக்கும். மகள் தாயை பற்றி சொல்வது போலத்தானே இருக்கும். தாயே சொன்னால் தானே அது உண்மையாக இருக்கும். படைத்தவன் சொல்ல வேண்டும், சொல்லி இருக்கிறானா என்ற என் தேடல் வந்தபோது அரக்கோணத்தில் இருந்து ட்ரெயினில் வர்றேன். ரொம்ப வருஷத்துக்கு பிறகு, அதுக்குள்ள வசதியெல்லாம் வந்து விட்டது. ட்ரெயினில் வரல, ஏதோ ஒரு காரணத்தில் எனக்கு கார் ரிப்பேர் ஆகிடுச்சு. அரக்கோணத்தில் இருந்து நான் ரயிலில் வர்றேன். சாதாரண கம்பார்ட்மெண்ட்டில் அவசரத்துக்கு ஏறி வர்றேன். வரும்போது வெளியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்தேன். எனக்கு பழைய நினைவு வந்தது. முதலாக எங்கள் அப்பா ரயிலில் கூட்டிகிட்டு போனதும் அரக்கோணத்தில் இருந்து பெரம்பூருக்கு தான், அதாவது சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்துக்கு பெரம்பூர் வழியாக. அப்படி வரும்போது அப்போ எனக்கு ஒரு 7 வயசுல